ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. இப்போ உலகத்துல பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க உலகத்துல தானே நீங்க அருள் புரிய சொல்லி கேட்டீங்க, உங்க உம்மத்துக்கு தானே கேட்டீங்க. உங்க உம்மத்துக்கு இல்ல, எல்லாருக்கும் உண்டு. அது யாருக்கு? எல்லாருக்கும் உண்டு. அனைத்து உயிர்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ற? காற்று இலவசம், தண்ணீர் இலவசம். புரியுதா? விவசாயம், நீ செடி வச்சினா உன் செடியும் முளைக்கும். ஒரு மூமின் மாமரம் வச்சா மாங்காய் வரும். அல்லாஹ்வை நம்பாதவன் மாங்காய் வச்சா மாங்காய் வரும், அதுவும் இனிக்கும். இதை விட நல்லா கூட இருக்கும். அவன் நல்லா இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அல்லாவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான், அவனுக்கு அதை கொடுக்கலாமா? அல்லாஹ் இல்லைன்னு அவன் சொல்றான்ல. ஒரு முதலாளியா இல்லைங்கிறான், எனக்கு ஓனரே இல்லைங்கிறான். சம்பள நாள் வருது, நான் அவன்கிட்ட வேலையே செய்யலைங்கிற. ஒரு ஆளை காமிச்சு நான் அவன்கிட்ட வேலையே செய்யலைங்கிற. சம்பள நாள் வருது, லைன்ல போய் அவன் நிக்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு எவ்வளவு பெரிய ரஹ்மான். கொடுக்குறானா இல்லையா சம்பளம்? 3 மாசம் செடி வச்சு அறுவடை அன்னைக்கு உனக்கு சம்பளம் கொடுக்குதானா இல்லையா? அந்த செடிக்கு நன்றி செலுத்துறவன் வேற, நீ அதுக்கு வேற இடத்துல போய் நீ நன்றி செலுத்துற. ஆனா உனக்கும் உன் செடிக்கு கொடுக்குறான் பத்தி அவன் அருள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய ரஹமத்து உம்மத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. ஃபிரௌனுக்கு இருக்கு, அது ரஹமத் தானே. ஒரு வகையில் அது உலக வாழ்க்கை வசதிகளும் ரஹமத் தான். ஆனா அதனால அல்லாஹ்வுக்கு நீ பிடிச்சவன் ஆயிட முடியாது. பனி இஸ்ராயல்கள் அல்லாஹ்வுக்கு வெறுத்தவங்க கிடையாது. காரூன் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவங்க கிடையாது. செல்வம் இருக்கு, செல்வம் இல்ல, அழகு இருக்கு, அழகு இல்ல, இது எதுவுமே இந்த இடத்துல இது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் அடையாளம் கிடையாது. புரியுதா? இது எதுவுமே அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு கிடையாது, அல்லாஹ்வின் நேசத்தின் வெளிப்பாடு கிடையாது. நீங்க அரபுகள் என்ன நினைக்கிறாங்க? இந்த வளங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, அல்லாஹ் எங்க மேல அன்பினால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நம்புறான். அதனாலதான் அவன் செய்ய செய்ய எல்லாமே நம்பிட்டு போறான். அதே தான் அவனும் நம்புறான். ஓ, அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? பனிஷ்மெண்ட்ல ஏற்றத்தாழ்வு இருக்கு. சிலர் நான் வேணும்னா அடிக்கிறேன், இங்கே அடிக்கிறேன், ஆனா என்னுடைய நியாமத்துல இந்த உலகத்துல யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், மிகப்பெரிய ஆட்சி ஃபிரௌனுக்கு கொடுத்தான். இது அருட்கொடையா சாபமா? எதுவுமே கிடையாது. இது அருட்கொடையும் கிடையாது, சாபமும் கிடையாது, சோதனை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதை விட பெரிய ஆட்சி கொடுத்தான். இது அருட்கொடையா? இதுவும் சோதனை தான். இது அருட்கொடைமா? நம்மால நாம என்ன சொல்லுவோம்? இது அருட்கொடைமா? இது அருட்கொடை இல்ல, சோதனை. பணம் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பதான் ஹாதா மின் ஃபஸ்லி ரப்பி. கார்ல இருக்கும், எங்கயா சைக்கிள்ல இருக்கா, 2 வீலர்ல யாராவது ஹாதா மின் ஃபஸ்லி ரப்பி, டிஎஸ்யூடில குடிச வீட்டுல எங்கயாவது ஸ்டிக்கர் பார்த்திருக்கேன், ஹாதா மின் ஃபஸ்லி ரப்பி ஸ்டிக்கர் எங்கயாவது பார்த்திருக்க? ஜுவல்லரியில் இருக்கு, பெரிய ஜுவல்லரியில் இருக்கு, ஹாதா மின் ஃபஸ்லி ரப்பி. மாஷா அல்லாஹ். எங்கயாவது ஒர்க் ஷாப்ல இருக்குமா? மாஷா அல்லாஹ் இருக்காது. மாஷா அல்லாஹ் இருக்காது. எங்க இருக்கு? பெரிய கடையில், பெரிய காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ல தான் மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அங்கதான். என்ன அது எல்லாம் கொடுக்குறானா? சரி ஓகே, நீ என்னமோ இப்படியே பண்ணு போ, அது கூட நல்லதுதான். ஸ்டிக்கர் ஒட்டானான்லாம் சொல்ல தெரியா, ஆனா நீ நம்புற பாரு, அது அருட்கொடைன்ட்டு. அருட்கொடை சுலைமான் நபி கொடுத்ததும் அருட்கொடை கிடையாது. சுலைமான் நபி என்ன சொன்னாரு? நீ சோதிக்கிற எல்லாம், இந்த சோதனை இது யாருக்கு கொடுத்துற? ரொம்ப வெயிட்டா இருக்கு. உமர்லியம் என்ன நினைச்சாங்க? உமர்லியம் செல்வம் குவிஞ்சது, என்ன சொன்னாங்க? அழுதாங்க. அருட்கொடை எல்லாம் கிடையாது, சோதனை.